நம்மள நிறைய பேருக்கு தெரியும் சீனா வருஷம் முழுக்க அவங்களோட வார்ஷிப்ஸை IOR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஓஷன் ரீஜியனை நிறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த குறிப்பிட்ட ரீஜியனை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவங்க நினைக்கிறதுக்கான அடிப்படை காரணமே சீனாவுக்கு தேவைப்படக்கூடிய ஃபாசில் ஃபியூயலில் கிட்டத்தட்ட 80% IOR ரீஜியன் வழியாக தான் போகுது. அதனால் அவங்களோட ட்ரேட் செக்யூரிட்டிக்காண்டி இந்த மாதிரியான செயல்களில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் IOR அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதான் பேரில் இந்தியன் ஓஷன் ரீஜியன்னு வச்சுருந்தாலும் இது முற்றிலும் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியே கிடையாது. ஆக்சுவலாக இந்தியாவோட கோஸ்டல் லைனில் இருந்து சுமாராக 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் மட்டும்தான் அதோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோன், அதுக்குள்ளே இருக்கிற வளங்களை நம்ம சொந்தம் கொண்டாட முடியும். அதுக்கு மீறி இருக்கக்கூடிய கடற்பகுதிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த இன்டர்நேஷ்னல் லாவை பயன்படுத்தி தான் சீனா எப்பயுமே அவங்களோட வார்ஷிப் எடுத்துகிட்டு வந்து இந்தியன் ஓஷன் ரீஜியனில் நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வழக்கமாக 2 எதிரி நாடுகள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் சீனா ஒரு படி மேலே போய் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் கண்ட்ரீஸில் ஆன்டி இந்தியா ப்ராபகேண்டாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான அரசியல்வாதிகளுக்கு நிதி கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறாங்க. அதில் ஒரு உதாரணம் தான் மால்தீவ்ஸ். இப்படிப்பட்ட காரியத்தில் சீனா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, அதாவது நம்மளோட ரீஜியனுக்குள்ளே வந்து நம்மளோட செக்யூரிட்டிக்கு பாதகம் விளைவித்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளும் இதே மாதிரியான காரியத்தை சீனாவுக்கு பண்ணணுமா இல்லையா? ஸோ இன்னைக்கான காணொளி எதை பற்றினது அப்படின்னா, சீனாவுக்கு அகெயின்ஸ்டாக சவுத் சைனா சீல இந்தியா அதோட வார்ஷிப்பை கொண்டு போகுதா? அப்படி கொண்டு போனால் எந்தெந்த கண்ட்ரிஸோட உதவியோடு போகுது? கூடுதலாக நம்மளோட எதிரிக்கு சீனா ஆயுதங்களை விற்கிற மாதிரி சீனாவோட எதிரிகளான எந்தெந்த கண்ட்ரிஸுக்கு நம்ம எந்தெந்த ஆயுதங்களை விற்கிறோம் அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியன் ஓஷன் ரீஜனுக்குள்ளே சீனா அவங்களோட வார்ஷிப்பை கொண்டு வர மாதிரி சவுத் சைனா சீக்குள்ளே நம்மளோட வார்ஷிப்பை கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 7, 2024 நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப சிங்கப்பூரோட போர்ட்டில் நம்ம இந்திய கப்பற்படையோட 3 போர்க்கப்பல்கள் டாக் பண்ணியிருக்கு. சவுத் சைனா சீல நடக்க போகிற ஒரு எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்மளோட போர்க்கப்பல்கள் இப்போது அந்த பகுதிக்கு போயிருக்கு. ஸோ சீனர்கள் மாதிரியே நம்மளும் சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கிட்ட நம்மளோட வார்ஷிப்பை கொண்டு போய் நிறுத்த முடியும். அண்ட் இதையும் தாண்டி சிங்கப்பூர் இந்தியாவும் மேரிடைம் லெவலில் ஏகப்பட்ட டீல்ஸை போடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த டீல்ஸ் எல்லாத்தையும் போட்டாங்க அப்படின்னா எப்படி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டை சைனீஸால் பயன்படுத்த முடியுமோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இருக்கிற போர்ட்ஸை நம்மளால் பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய போர்ட்டை நம்மளோட போர்க்கப்பல்களை டாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ சீனர்கள் பண்ணுற மாதிரியே இந்த ஒரு காரியத்தையும் இப்போது நம்மளால் பண்ண முடியும். அதை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோட எதிரிகளுக்கு நம்மளோட ஆயுதங்களை கொடுக்கறது. சீனாவோட எதிரி அப்படின்றப்ப அங்கே இருக்கிற நிறையவே கண்ட்ரிஸ் கூட அவங்க நட்பாக இருந்தாலும் நிறைய கண்ட்ரிஸ் கூட அவங்க பகையை வளர்த்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பிலிப்பைன்ஸை சொல்லலாம். பிலிப்பைன்ஸ் அவங்களோட கோஸ்ட் கார்டு வெசல் எடுத்துகிட்டு அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனுக்குள்ளே அவங்க பயணிக்கிறப்ப சீனாவோட கோஸ்ட் கார்டு வந்துட்டு இது எங்களோட பகுதி, இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி ஹை பவர் வாட்டர் கன்னை பயன்படுத்தி பிலிப்பைன்ஸோட கோஸ்ட் கார்டு வெசல் மேலே அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் பிலிப்பைன்ஸோட கோஸ்ட் கார்டு வெசலோட அவங்களோட போட்டை கொண்டு போய் மோதுற அளவுக்கு போகிறாங்க. இவ்வளவு தூரம் அக்ரெசிவாக சவுத் சைனா சீ அவங்களுக்கு சொந்தமே இல்லை அப்படின்னாலும் அது எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் அங்கே பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மாதிரியான சில கண்ட்ரீஸுக்கு சீனாவால் பிரச்சனை இருக்குது. இதை நம்ம ஒரு டூலாக பயன்படுத்தி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிலிப்பைன்ஸுக்கு நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணைகளை சப்ளை பண்ணுறோம். இப்போ இந்தியா வகையை நம்மளோட நாடு கிட்டத்தட்ட 80% மேலே ஆர்ம்ஸை இம்போர்ட் பண்ணி தான் நம்மளோட பழக்கமாக இருந்திருக்கு. அண்ட் 2024, 2023 கிட்டத்தட்ட உலகத்திலேயே அதிகமான வெப்பன்ஸை இம்போர்ட் பண்ண கண்ட்ரி அப்படின்னா அது இந்தியா தான். இப்போ இந்த அளவுக்கு வெப்பன்ஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக நம்ம இருந்தாலும் நம்மளும் சில குவாலிட்டியான வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் ஒரு உதாரணம் பிரம்மோஸ் ஏவுகணை. ஸோ இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பிலிப்பைன்ஸுக்கு குடைச்சல் கொடுத்துருக்க சீனாவுக்கு எதிராக நம்ம பிலிப்பைன்ஸுக்கு சேல் பண்ணுறோம். ஸோ அதுபடி முதல் பேட்ச் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல் பிலிப்பைன்ஸை போய் சென்றடைந்து விட்டது. இப்போ இந்த இடத்துல பிலிப்பைன்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கிறது பிரம்மோஸ் பேட்டரியோட கோஸ்டல் வெர்ஷன் தான், அதாவது ட்ரக்கிலேருந்து லான்ச் பண்ணுற மாதிரியான ஒரு வேர்ஷனு. இந்த வேர்ஷனை பிலிப்பைன்ஸோட தரைப்பகுதியிலேருந்து அவங்க கடலில் இருக்கிற சீனாவோட வார்ஷிப்புக்கு எதிராக தான் லான்ச் பண்ண முடியும். அண்ட் இந்த குறிப்பிட்ட வேர்ஷனோட ரேஞ்ச் அப்படின்றது 290 கிலோமீட்டர். நம்ம ஒரு ஏவுகணையை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபுல் ரேஞ்சுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அதை கேப் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனால் இதுக்கு மாறா
நம்ம ஏர் லான்ச்டு பிரம்மோஸ் அப்படின்ற ஒரு ஏவுகணை வச்சுருக்கோம். சுகாய் Su-30 மாடிஃபை பண்ணி அதுலேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி பொறுத்து இருக்கும். ஸோ இந்த வெர்ஷனை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் 3 கண்ட்ரிஸ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் இந்த 3 கண்ட்ரிஸ் கூடயும் இப்போ டாக்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு லேண்ட் பேஸ்டு வேரியண்ட் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். பட் இந்த 3 கண்ட்ரிஸ் கிட்டையும் சுகாய் போர் விமானம் இருக்கிற காரணத்தினால சுகாயிலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய பிரம்மோஸ் வேரியண்ட் வேணும் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே பிலிப்பைன்ஸுக்கு நம்ம பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொடுத்துட்டோம். இதுக்கடுத்து இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் இந்த 3 கண்ட்ரிஸுக்கும் நம்மளோட ஆயுதங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பல கண்ட்ரீஸில் இந்தியாவோட ஆயுதங்கள் இருக்கும் அவங்களுக்கு எதிராக. அவங்க நமக்கு எதிராக நம்மளோட எதிரி நாடுகளுக்கு எப்படி ஆயுதங்களை விற்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு காரியத்தை தான் நம்மளும் பண்ணுறோம். அண்ட் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் ஆரம்பம் தான். பிரம்மோஸை தாண்டி இந்த 3 கண்ட்ரீஸும் ஏகப்பட்ட ரஷ்யா ஆயுதங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போது ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போரின் காரணமாக ரஷ்யன் கம்பெனிஸ் பல ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் திருப்பி ரீஇம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் மாதிரியான கண்ட்ரிஸ் கிட்ட இருந்தும் நிறையவே ஆயுதங்களை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கிறப்ப சுகாய் Su-30 போர் விமானங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த நாடுகளுக்கு அந்த விமானத்தோட வரக்கூடிய ரஷ்ய ஏர் டு ஏர் ஏவுகணைகளுக்கோ இல்லை ஏர் டு கிரவுண்ட் வேரியண்ட்டுக்கோ மாற்றாக இந்திய ஏவுகணைகளை நம்மளால் கொடுக்க முடியும். இப்போது கரண்ட்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சுகாய் Su-30 போர் விமானங்கள்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி நம்ம அஸ்த்ரா ஏவுகணைகளை வடிவமைச்சு அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அஸ்த்ரா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இருக்குது. மார்க் 1 வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே போய் இண்டக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. பாரத் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இந்த பாரத் டைனாமிக் லிமிடெட், அதாவது அஸ்த்ரா மார்க் 1 ஏவுகணையை உருவாக்குன அந்த நிறுவனத்தோட தலைவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றது ஒன்றும் சாதாரண விமானப்படையெல்லாம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மல்டிபிள் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விமானப்படை. இஸ்ரேலோட பைத்தானில் ஆரம்பித்து மீட்டியர்லேருந்து ரஷ்யாவோட R-73, R-77 மாதிரியான ஏவுகணைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த விமானப்படைக்கு ஒரு தரமான ஆயுதம் எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால் நம்ம உருவாக்கியிருக்கிற இந்த அஸ்த்ரா மார்க் 1 அப்படின்றது அவங்க டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஏர் டு ஏர் மிசைலாக இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய BVR கேப்பபிள் மிசைல்ஸ்லையே அஸ்த்ராக்குன்னு சொல்லி நம்ம ஒரு தனியாக ஒரு இடத்த கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு இது கேப்பபிளாக இருக்குன்னு சொல்லி இந்திய விமானப்படை சொன்னதா பாரத் டைனாமிக் லிமிட்டடோட தலைவர் வந்து அந்த குறிப்பிட்ட பேட்டியில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை ரஷ்ய பிளாட்ஃபார்மில் ஏற்கனவே நம்ம இண்டெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கண்ட்ரீஸுக்கு ரஷ்யா கிட்டேருந்து சரியான நேரத்தில் இப்போ ஆயுதங்கள் போகலை அப்படின்றப்ப இந்த மார்க்கெட்டை நம்மளால் கேபிட்டலைஸ் பண்ண முடியும். அதாவது பிரம்மோஸ் அப்படின்ற ஏவுகணையை நுழைவு வாசலாக வச்சு அடுத்தடுத்து நிறையவே வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை இந்த கண்ட்ரிஸ் கிட்ட நம்மளால் விற்க முடியும். ஸோ சீனாவுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸையே நம்மளால் வளர்த்து விட்டு அவங்களுக்கு அங்கே கொடைச்சலை கொடுக்க முடியும். நமக்கு எப்படி கொடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். அந்த கேப்பபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட கேப்பபிலிட்டி அப்படின்றது எப்போ வந்து பீக் அடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியாவுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைக்கணும். அப்படி கிடைக்காத வரைக்கும் இந்த குறிப்பிட்ட எஃபர்ட்ஸ் அப்படின்றது அதோட முழு அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது. ஒரு சர்டன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் பண்ண முடியும். இதை இன்னொரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா, தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் என்னதான் ஒரு நல்ல ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் அதை இப்போ இன்னொரு கண்ட்ரிக்கிட்ட நம்ம பிச் பண்ணுறப்ப அதோட என்ஜின் அப்படின்றது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது. அந்த என்ஜினில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது ஒரு நல்ல என்ஜின் தான். ஆனால் அமெரிக்காவோட ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் தான் அந்த என்ஜினை தயாரிச்சுக்கிட்டு இருக்குது, F404 அப்படின்ற மாடலு. இந்த மாடலில் அந்த என்ஜினை தயாரிக்கிறதுக்கு அந்த நிறுவனம் வந்து ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்ககிட்ட கரண்ட்டாக ஒரு ப்ரொடக்ஷன் லைன்ன்றது ப்ராப்பராக இல்லை. நம்மளோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வெளியே தள்ளக்கூடிய அந்த ஏர் ஃப்ரேம்ஸுக்கு இணையாக அவங்களால என்ஜினை இப்போதைக்கு தயாரிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது அப்படின்றப்ப யாருமே தேஜஸ் அப்படின்ற போர் விமானத்துக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைப்பாங்க இல்லையா, இந்திய விமானப்படையே ஏற்கனவே 400 போர் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடால் ஒரு வருஷத்துக்கு 24 போர் விமானத்தை தான் தயாரிக்க முடியும். ஆனால் இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் வருஷத்துக்கு 15 என்ஜின் தானே வெளியே கொடுப்பேன்னு சொல்கிறான். ஸோ இது எப்படி ஃபீஸபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு கம்ப்ளீட் இண்டிஜினைசேஷனை நோக்கி நம்ம போய் ஆகணும். அப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற எஃபர்ட் அப்படின்றது இன்னும் பல மடங்கு நமக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கும். இப்போதைக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை விட நல்ல ரிசல்ட் அப்படின்றது
இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸை சொல்லலாம். இப்போ கரண்ட்டாக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ்ன்றது 75% இண்டிஜினியஸ் கண்டென்ட்டில் இருக்குது. அதாவது இந்தியாவில் ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்கணும்னா 75% முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பம் தான். சில காம்பனன்ட் மட்டும்தான் ரஷ்யாவிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 75 இன்னும் 2 வருஷத்துக்குள்ள 100%க்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு டிஆர்டிஓ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான சில ஃபியூயல் டெக்னாலஜிலையுமே அவங்க ஏகப்பட்ட இடத்துல ஆர்என்டி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சு இப்போ அந்த ஃபியூயலை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்படி எல்லா வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் இண்டிஜினைசேஷன் கண்டென்ட்டை நம்ம அதிகப்படுத்தணும். கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸை இந்தியாவிலே உருவாக்கணும். கடைசியாக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நமக்கு ஒரு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைக்கணும். இப்படி எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னா சீனா எப்படி அவங்களோட இராணுவ தளவாடங்களை மாறி மாறி நம்மளோட எதிரி நாடுகளுக்கு விற்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளோட இராணுவ தளவாடங்களை சீனாவோட எதிரி நாடுகளுக்கு நம்ம விற்க முடியும். ஸோ தரம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே இதுக்கு காரணமாக இருக்க முடியாது. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாகணும். அதை பற்றி தான் தெளிவாக இந்த காணொலியில் பேசியிருப்போம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.